இஸ்ரோவின் பாகுபலி எனப்படும் LVM-3 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட CMS-03 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்திய கடற்படையின் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்துவதே இந்த செயற்கைக்கோளின் பிரதான நோக்கம். S-200 बूस्टर्स का सफलतापूर्ण प्रज्वलन और LVM-3 M5 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से. A clear Sriharikota sky and the LVM-3 silhouette. Thrill and satisfaction together at the countenance of the witnessing ISRO scientists. இஸ்ரோ மிகப்பெரிய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி சாதனை படைத்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பிற்கு இந்த சாதனை சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார். வடக்கு அந்தமான் கடலில் நிலவிய மேலடுக்கு காற்று சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் உச்சபட்ச வெப்பநிலை நேற்று பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் நேற்று 35.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. வீரமணி, வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் தவேக, பாமக, நாதக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். முதல்வர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழகம் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய முக்கிய தேவை எனவும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன் தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவசர கோலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஜனநாயக உரிமையை கேள்விக்குள்ளாக்கும் என தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். SIR-ஐ எதிர்த்து திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் எனவும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்காணித்து விவரங்களை அளிக்க நிர்வாகிகளுக்கு EPS அறிவுறுத்தினார். பொதுச் செயலாளரிடம் தனக்கும் பல வருத்தம் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். வருத்தங்களை பொதுச் செயலாளரிடம் முறைப்படி கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க CBI அதிகாரிகள் பனையூர் செல்கின்றனர். நாளை தவேக நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. தக்காளி விலை 5 ரூபாய் உயர்ந்து கிலோ 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் 20 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 11 மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்கள் 83.73% நிரம்பியது. செம்பரம்பாக்கம் 83%, பூண்டியில் 83% மற்றும் சோழவரத்தில் 73% நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக வைகை அணையிலிருந்து 2000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர் திறப்பு காரணமாக 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கர்லம்பாக்கத்தில் பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோ வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ள நிலையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா நிறைவு பெற்றாலும் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூரிலிருந்து கேரள மாநிலம் கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 5 வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை முன்பதிவு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அந்நாட்டின் 11வது படைப்பிரிவை பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கினார். அவரை இராணுவ வீரர்கள் உற்சாகமாக வரவேற்று குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி வருகிறது. விக்கெட் எதுவும் இழப்பின்றி 100 ரன்களை நெருங்கியது இந்தியா. மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. வெற்றி இலக்கான 187 ரன்களை 18.3 ஓவர்களில் எட்டியது இந்திய அணி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.